குணங்களும் வந்து இதுக்கு உடையது. எல்லா தன்மைகளும் வெளிப்புறமாகவும் இதை யூஸ் பண்ணலாம், உடலுக்கு உள்ளேயும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதோட மருத்துவ பயன்கள் வந்து நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி முக்கியமாக ஃபஸ்ட்டு தலைவலி வந்து அவங்களுக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தலைவலி வரும்போது நம்ம இந்த கீரையை எடுத்து ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும்போது தலைவலியிலேருந்து ஒரு நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கும். தலைவலிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டி வலி. மூட்டி வலிக்குது அப்படிங்கிறவங்க வந்து மூட்டி வலிக்கு முடக்கருத்தானுக்கு வந்து ரொம்பவே ஒரு கனெக்ஷன். முட்டி வலிக்கிறவங்க வந்து ஆமணக்கு இது எண்ணெயில் வந்து முடக்கற்ற இலைகளை ஊற வைத்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட முட்டிகளுக்கு போடலாம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு வந்து முட்டி வலி வந்து குணமாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் அப்படின்னாலே முடக்கு வாதத்தை அறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடக்கு வாதம் இருக்கிறவங்க வந்து அந்த கீரையை வந்து பயன்படுத்தலாம்.